சீரியா நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியா இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானுமா இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேய நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீது ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவளை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசனியின் திரள் அந்த தூதருடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் உமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசிப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான மனமகிழ்ச்சி நாளிலே உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இன்றைக்கு உலகம் எங்கும் கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நாமும் அதை கொண்டாடுகிறோம். ஒரு சிலர் சொல்றாங்க, இதை கொண்டாடவே கூடாது, இன்னைக்கு இயேசு பிறக்கல அப்படின்லாம் சிலர்லாம் சொல்றாங்க. இது பரவாயில்ல. ஆனா இன்றைக்கு நாம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இது நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சீசனாக, ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கிறது. ஆகவே நம்ம இதை கொண்டாடணும். கண்டிப்பா இதை கொண்டாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சோ இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு மேசியாவாக பிறந்திருக்கிறார் இல்லையா? ரொம்ப வருஷமா உலகம் முழுக்க இருந்த மக்கள் இந்த மேசிய ஒருத்தர் வரப்போகிறார், அவர் மனிதனுடைய பாவத்திற்காகவும் சாபத்திற்காகவும் மரிக்க போகிறார், அவர்களை மீட்டெடுக்க போகிறார், ரட்சிக்க போகிறார், விடுதலையாக்க போகிறார் என்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். பயங்கரமா காத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய வேதாந்தத்துல ஒரு பக்கம் தான் இருக்குது. ஆனா 400 ஆண்டு காலம் அங்க ஒரு மிக நீண்ட இடைவெளி, இருண்ட காலம் என்று அது அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் முடிவடைந்து தேவனும் அவருடைய பிரசன்னமும் இந்த பூமியை எட்டின ஒரு நாள் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாள். ஆகவே அவர் நிஜமாகவே அவர் நமக்காக இந்த உலகத்துல பிறந்தாரா என்பதை அவரையும் அவரை சுற்றி நடந்த சம்பவங்களையும் வைத்து ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவர்தான் பிறந்திருக்கிறார், மேசியா தான் பிறந்திருக்கிறார் என்பதை நாம் நிரூபிக்கும்படியாக நான் சில சம்பவங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆகவேதான் முதல்ல இந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசிட்டேன். மத்திய சுவிசேஷத்துல நம்ம போய் கொஞ்சம் வசனங்களை பார்க்க போகிறோம். ஆகவே முதல்ல இந்த வசனம் நம்ம இப்போ வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது, இயேசு பிறக்கிற ஒரு சூழ்நிலை, மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுன் டைம், கரெக்டா அந்த பிரசவ காலம் அவளுக்கு. அந்த நேரத்துல ஒரு ஒரு அரச கட்டளை பிறக்கிறது. யார் அதை போடுறதுன்னா அகஸ்து ராயன் என்பவர் அந்த கட்டளையை போடுகிறார்.
இங்க வந்து நிறைய இந்தி மக்களும் வந்திருக்காங்க. அதனால ஒரு சில வசனங்களை வந்து நான் இந்தியிலயும் வாசிப்பேன். அதனால தமிழ்ல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. சில வசனங்களை நான் இந்தியிலயும் வாசிக்க போறேன். லூக்கா சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்பொழுது அகுஸ்து ராயன் என்கிற ஒரு ராஜா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று ஒரு கட்டளையை இடுகிறார். அந்த கட்டளை போட்டபடினாலே சீரியா நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியா இருந்தபொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்றுன்னு சொல்றாங்க. பாருங்க, எந்த காலகட்டத்தில் எந்த ராஜா அரசாண்ட நாட்கள்ல இதெல்லாம் நடந்தது என்பதை தெளிவாக அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே இது ஏதோ ஒரு புராணம் மாதிரி கிடையாது. இது வந்து ஏதோ கதை கிடையாது, யாரும் இட்டு கட்டின கதை கிடையாது. இது வந்து நிஜம். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நிறைய சம்பவங்கள் நடக்குது. திடீர்னு தேவ தூதர்கள் வர்றாங்க, சகரியாவுக்கு காட்சி அளிக்கிறாங்க, அப்புறம் மரியாளுக்கு காட்சி அளித்து மரியாளோடு பேசுகிறார்கள். அப்புறம் மேய்ப்பர்களுக்கு போய் தேவ தூதர்கள் மேய்ப்பர்களை போய் சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நற்செய்தியை கூறுகிறார்கள். அப்புறம் மேய்ப்பர்கள் கண்டுபிடிச்சு வராங்க. இதெல்லாம் எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து கடகடன்னு வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். நமக்கு வந்து இன்னைக்கு வந்து கூகுள் மேப் இருக்கு, அப்புறம் இந்த சாட் ஜிபிடி இருக்கு, ஏஐ இருக்கு. எந்த அட்ரஸ் போட்டோம்னா வந்து அந்த எந்த ஸ்கொயர்ல இருக்குன்ற முதல் கொண்டு எல்லாம் நம்ம பார்க்க முடியும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறார். அவர் வந்து ஒரு வீடு வாங்கினார் பாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆன்லைன்ல எனக்கு போட்டு காமிச்சாரு, நீங்க அந்த வீட்டை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லிங்க் அமிச்சார். அது கிளிக் பண்ணா அந்த வீட்டை வந்து நான் இங்க என் வீட்டுல உட்காந்து லேப்டாப்ல பார்த்தேன். சோ அது மாதிரி ஒரு வசதி எல்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்துல தேவ தூதர்களுக்கு வந்து ஒரு தேவ தூதன் ஒரு அடையாளத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்கு காண்பீர்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம். திஸ் இஸ் த கூகுள் மேப் அப்படிங்கிற. மேய்ப்பர்களும் என்ன பண்ணாங்கன்னா கரெக்டா போய் சேர்ந்துட்டாங்க. எப்படி போய் சேர்ந்தாங்க கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அவங்க எப்படி போய் சேர்ந்தாங்க, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? அட்ரஸ் ஒன்னும் சொல்லல, ஒன்னும் இது பண்ணி தாவீதுன்னு ஊர்லன்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு பெரிய ஊரு. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இங்கதான் வந்து இயேசு பிறந்து இருக்கிறாரு, இங்கதான் முன்னண இருக்கு, இங்கதான் வந்து அவர் கிடத்தப்பட்டு இருக்கிறார் என்பதை எப்படி வந்து அவங்க கண்டுபிடிச்சு எப்படி போனாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் சாஸ்திரிகள்கிட்ட வந்து தேவதூதர்கள் பேசுறாங்க. சாஸ்திரிகள் போய் அவரை பணிந்து கொண்டார்கள் என்று நாம வாசிக்கிறோம். அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்க ஏன் வந்து இந்த சிறு குழந்தையை பணிந்து கொண்டார்கள்? இதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுல இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம் என்ன, அதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்டார்கள்ன்றதை ஏன் பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. இது மூலமா நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதெல்லாம் நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு காரியம். இதெல்லாம் இயேசு பிறப்புல வந்து எவ்வளவு அற்புதங்கள் அடங்கி இருக்கிறது, ரொம்ப அதிசயமான காரியங்கள்லாம் அடங்கிருக்கு. இப்ப இது வந்து இந்த அகஸ்து ராயன், அவர் வந்து ஒரு பெரிய ராஜா. அவரை வந்து கடவுள் நேர்ல போய் அவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ணிக்க முடியாது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பெத்லகேம்ல தான் இயேசு வந்து பிறப்பாருன்னு சொல்லிட்டு மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் மூலமாக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் தீர்க்கதரிசனமா உரைச்சிருக்கிறார். யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ யூதேவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் ரட்சகர் உன்கிட்ட வந்து பிறப்பார் என்று சொல்லி 5:2 நம்ம அங்க வாசிக்கிறோம். அவர் அன்னைக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக சிலரை உபயோகப்படுத்துகிறார் தேவன். இவங்க எல்லாம் வந்து இந்த ராஜாலாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது, அவங்களெல்லாம் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துகிறார் பாருங்க. God used so many non-Christian people to fulfill the promises that he had made over 800 years. 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் உரைத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா நிறைவேற்றுறாரு. கிறிஸ்தவர் அல்லாத மக்களை எல்லாம் யூஸ் பண்ணி அவர் அதையெல்லாம் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பிறப்பு, இந்த கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லுது, நாம் எவ்வளவு ஒரு பாக்கியசாலிகள் என்பதை நாம் இது மூலமா நாம் புரிந்து கொள்ள போறோம். அது மட்டும் இல்ல, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாருமே படிச்சிருக்க மாட்டோம். அதை நானே நிறைய முறை இந்த புதிய ஏற்பாட்டை ஓபன் பண்ணும்போது லைனா படிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மத்தேயு சுவிசேஷத்தை புரட்டும் பொழுது முதல் எடுத்த உடனே அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், எவனை பெற்றான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுது நம்மளுக்கு. அது மூலமா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்குது? இது இந்த ஜீனியாலஜி, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. ஏன் இவ்வளவு சந்ததிகள், 42 சந்ததிகள் அங்க சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அதை தெரிஞ்சுக்கிறது மூலமா நாம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட போறோம், இதையெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
எனக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கின பிறகு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் எனக்கு உண்டாயிருக்குது. அதே மகிழ்ச்சியை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே எங்க குடிமதிப்பு எழுதுகிறார்கள். கர்ப்பவதியாக மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி 5ஆம் வசனம், கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். இந்த 5ஆம் வசனத்தை கொஞ்சம் அங்க நின்று கவனிக்க போறோம். அங்க சில வார்த்தைகள் இருக்கு. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து. நாசரேத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பிரான்ச் அப்படின்னு அர்த்தம். நாசரேத்னா பிரான்ச். இப்ப நம்ம வர்ஷிப்ல ஏசாயா 11:1 இருந்து வாசிச்சாங்க. 11:1 ஏசாயா என்ன சொல்லுது, அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஈசாயினுடைய அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி, இங்க நமக்கு துளிர்னு தமிழ்ல வருது. ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது பிரான்ச்னு வருது. ஆங்கிலத்துல பிரான்ச்னு வருது, இந்தியிலயும் அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஒரு கிளை எழும்பி செழிக்கும் சொல்ற அந்த கிளை யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த கிளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த கிளை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் பிரான்ச்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் கிடையாது. நம்ம இங்க இந்த இடத்துல நாசரேத் அப்படின்ற வார்த்தைக்கே பிரான்ச் அர்த்தம் இல்லையா? இப்ப நான் இந்த வசனத்தை இந்தியில வாசிக்கிறேன். தப் इशाई के ढूंढ में से एक डाली फूट निकालेगी और उसकी जड़ में से एक शाखा निकलकर फलवंत होगी. துளிர் தோன்றி அப்படியே அது வேர்களிலிருந்து அடிமரத்திலிருந்து வேர் தோன்றி செழிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு கிளை, ஒரு பிரான்ச். நாசரேத் அப்படின்னும் பொழுது அது ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பல்வந்த் அப்படின்னா செழிக்கிறது. ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துக்கு கூட கிளையும் தான் அங்க ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். கரெக்டா இவரு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து அங்கிருந்து வர்றாரு. அவரை நஸ்ரேயன் அப்படின்னு கூட சொல்றாங்க இல்லையா? பாருங்க, இந்த துளிர் என்ன பண்ணுதுன்னா எழும்பி செழிக்கிறது. கிளை எழும்பி செழிக்கிறது என்று வேதம் சொல்றது. நாசரேத்துக்கு இன்னொரு அர்த்தம் வருது. நாசரேத் அப்படின்னு சொன்னா ஃபைட்டர் அப்படின்னு அர்த்தம். ஃபைட்டர் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஃபைட்டர் தாவீதின் ஊரு. ரெண்டு யுத்தம் செய்கிறவர், அப்புறம் தாவீதின் ஊர். இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி பார்க்கும்பொழுது தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறான் இல்லையா? பெலிஸ்தனாகிய கோலியாத்தை ஜெயிக்கிறான் பாருங்க. இந்த கிளை சாதாரணமான கிளை இல்ல, அது செழிக்கிற கிளை. அதை எதிர்த்து வருகிற எல்லாவற்றையும் அழித்து ஒழிக்கிற ஒரு கிளையாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார்னா மோசே சொல்லி இருக்கிறார்ல, நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் மோசே சொல்றாரு. யோசபத் சொல்றாரு இந்த யுத்தம், யோசபத்து ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்லாம் சொல்றல்ல. இந்த கிளை தாங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நமக்காக செய்துகிறார். நமக்காகவே இந்த கிளையை தோன்ற பண்ணி இருக்கிறார். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த நசரேனாகிய இயேசுவை தான் அப்படி சொல்லி இருக்குது பாருங்க. அப்ப அவரை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்காரு 800 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசு பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி பிளஸ் ஒரு 2025. அப்ப பாருங்க 2825 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தீர்க்க தரிசனமா உரைச்சிருக்கிறாரு. இந்த இயேசு யாரு? நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஒரு பெரிய கோலியாத் இருக்கான் பாத்தீங்களா, பிசாசு. அவனை எதிர்த்து ஜெயித்த ஒரு நஸ்ரேனாகிய இயேசுவாக இவர் இருக்கிறார் பாருங்க. அவர் தான் பிறந்து இருக்கிறாரு இங்க பாருங்க. யூத மக்களுக்கு இந்த வேதம் எழுதப்பட்ட அந்த வசனங்கள் ரொம்ப நல்லா விளங்குச்சு. நமக்கு தான் விளங்க மாட்டேங்குது. இது என்ன ஈசாயின் அடிமரம் என்ன, துளிர்னு என்ன, கிளைன்னு என்ன, செழிக்கம்னு என்ன? அப்ப பாருங்க, இந்த ரெண்டு அர்த்தம் நாசிரத்துக்கு. ஒண்ணு கிளை, இன்னொன்னு ஃபைட்டர்ஸ். அப்ப பாருங்க இந்த வேத வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக
வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 38 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:38 எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை, அப்படிதான் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்கிற விதமே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். கர்த்தர் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா हिंदी நான் வாசிக்கிறேன். परमेश्वर ने किस रीति से यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ्य से अभिषेक किया, यह भलाई करता और सबको जो शैतान के सताए हुए थे अच्छा करता फिरा, क्योंकि परमेश्वर उसके साथ था. இந்த கிளையோட கூட கர்த்தர் இருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் என்ன பண்றாரு? பவித்ர ஆத்மா और सामर्थ्य से अभिषेक किया. பவித்ர பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். யாத கிளைய பிரான்ச்ச, அந்த பிரான்ச்ச அவர் பிளஸ் பண்றாரு, அனாயின் பண்றாரு, பவர்னால ஃபில் பண்றாரு. யார? நசரேயனாகிய இயேசுவை, கிளையாகிய இயேசுவை அவர் என்ன பண்ணியிருக்காரு? அபிஷேகம் பண்ணியிருக்கார், வல்லமையினால நிரப்பி இருக்கிறார். சரி, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இப்ப இதுல இருந்து யோவான் 15ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். அப்ப நம்மளுக்கு ரொம்ப நல்ல வழங்கும். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிற, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இது எப்படி சொல்றாரு பாரு. I am the vine and you are the branches. அவர் மட்டும் பிரான்ச் கிடையாது, இப்ப நம்மளையும் பிரான்ச் ஆக்கி இருக்கிறாருங்க. அவர் பறந்து அவர் நம்முடைய பாவம், சாபம், வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் தம்மால ஏற்றுக்கொண்டு அவருடைய தூய ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தமாக்கி, அவர் எப்படி கிளை மாதிரி இருக்கிறார் அதே மாதிரி நம்மளையும் கிளையாக ஆக்கி இருக்கிறார். We also now called branches because God has anointed Jesus Christ and anointed us also. The God who anointed Jesus Christ with the Holy Spirit and the power, the same God has anointed you and me with the पवित्र आत्मा and पवित्र आत्मा और सामर्थ्य से अभिषेक किया. Hallelujah. You are also branch, called branch. Bible called you as branch. நீங்களும் உங்களையும் கிளைகள் என்று வேதம் நம்மையும் கூட அழைக்கிறது. அவர் மட்டும்தான் செய்வார்ல, இன்னைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். The same Holy Spirit is living inside of you and me to do the good work God has called us to do. கர்த்தர் நம்ம எந்த நல்ல வேலையை செய்யும்படி அழைத்திருக்கிறாரோ அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். जीसस से सच्ची दाखलता मैं हूं और मेरा पिता किसान है. जो डाली मुझ में है और नहीं फलती उसे वह काट डालता है, और जो फलती है उसे वह छांटता है ताकि और फले. तुम तो उस वचन के कारण जो मैंने तुमसे कहा है शुद्ध हो. तुम मुझ में बने रहो और मैं तुम में. जैसे जैसे डाली यदि दाखलता में बनी ना रहे तो अपने आप से नहीं फल सकती, वैसे ही तुम भी यदि मुझ में बने ना रहो तो नहीं फल सकते. मैं दाखलता हूं, तुम डालियां हो. जो मुझ में बना रहता है
और मैं उसमें वह बहुत फल फलता है, क्योंकि मुझसे अलग होकर तुम कुछ भी नहीं कर सकते। हालेलुया। यूहन्ना सुसमाचार 15:1 और 5, 1 से 5 तक எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கிற. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. செடியானது கொடியானது செடியில நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் அதிக கனிகளை கொடுக்க மாட்டீர்கள். நாசரேத்துன்றதுக்கு எவ்வளவு ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. அவர் நஸ்ரேன் என்று அழைக்கப்பட்டார். நம்மளும் அதே கிளைதான். நமக்காக அவர் ஃபைட் பண்றாரு. He fights for us. நமக்காக அவர் யுத்தம் பண்றாரு. நம்முடைய எல்லா எதிரிகள் நிமித்தம் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்றாரு. இப்போ ரொம்ப நல்லா வழங்குது பாருங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொன்னா அது சும்மா சொல்ல, ஏற்கனவே அது ஒரு அர்த்தத்தோட சொல்லப்பட்டிருக்கிறது. நாசரேத்தூர்ல இருந்து இவர் வர போறாரு, நஸ்ரேனாகிய இயேசுன்னு பேரை வைக்க போறாரு. இதுக்கு கிளைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் அந்த கிளையை என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. பிதாவானவர் பரிசுத்த ஆவினால் வல்லமினால் நிரப்புறாரு. அதே மாதிரிதான் நம்மளையும் கிளையாக ஆக்கி இருக்கிறார். நம்மளையும் பரிசுத்த ஆவினாலும் வல்லமினால் நிரப்பி இருக்கிறார். அவர் எப்படி நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாரும் சுற்றி தீர்ந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் செய்ய முடியும். பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற அநேக மக்களை அவரின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும். ஆமென். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் இருப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல இன்னும் சில வசனங்களை நாம பார்ப்போம். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாத இருந்தபடினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தினாள். This is a very significant event in Jesus' birth account. இயேசுனுடைய பிறப்பின் நற்செய்தியில் இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. பாருங்க, காரணம் இல்லாமல் தேவன் எதையுமே பதிவு பண்ணி வைக்கிறது இல்லை. காரணம் இல்லாம எதையும் பரிசுத்த ஆவியானவர் இத பதிவு பண்ணி வைக்கல. இது என்ன என் வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு விஷயமா? பிள்ளைய துணியில் சுற்றி முன்னணியில கடத்தின வச்சாங்க. இது என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியும். இதை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். சத்திரத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கு. சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாத இருந்தபடினால் இவங்க யூதேயா தேசத்துக்கு பெத்லகேமுக்கு வருகிறார்கள். பெத்லகேம் ஒரு சின்ன ஊர் தான். ஏன்னா யூதாவின் ஆயிரங்களுக்குள்ள நீ சிறியதா இருந்தாலும் அது சின்ன ஊர் தான். இந்த சின்ன ஊருக்கு நிறைய பேர் வராங்க. ஏன்னா எல்லாம் வெளிநாட்டுல போய் வசித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இந்த குடிமதிப்பு எழுதிருக்காங்க, இங்க வராங்க. அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ரூம் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கிற ஒரு ரூம் கொடுக்கப்படுகிறது. அது சத்திரம் கிடையாது, அது ஒரு கெஸ்ட் ரூம். ஏன் இந்த மாதிரி ஒரு ரூம்ல அங்க அவரை கிடத்தினார்கள்? முன்னணியெல்லாம் இருக்கிற ஒரு இடம், ஏன் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னா, அந்த பெத்லஹேம்ல எல்லாரும் வீடு கட்டும் பொழுதே ஒரு கெஸ்ட் ரூமும் சேர்த்து கட்டுவாங்க. அந்த ஒரு ரூம் பாத்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ரூம். அது செயல்படும். பகல்ல அதை பல ஒரு கார் ஷெட்டா பயன்படுத்துவாங்க, மெக்கானிக் ஷெட்டா பயன்படுத்துவாங்க, வேற ஏதாவது அவங்க பயன்படுத்துவாங்க. இரவுல கொஞ்சம் பலவீனப்பட்ட காயப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு கால்நடைகளை கொண்டு அங்க கட்டி வைப்பாங்களாம். சம்டைம்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாக்கா அந்த ரூமை கிளீன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க படுக்கிறதுக்கு அந்த இடத்துல உதவி செய்வாங்களாம். மற்ற நல்ல மிருகங்களாம் அவுட்டோர்ல அவங்க கட்டி வைப்பாங்களாம். இதுதான் அந்த சரித்திரம் சொல்லுது. பெத்லகேம்ல இருந்த அந்த இடம். அங்க பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்று நாம் பார்க்கிறோம். இது பின்னாடியும் வருது, அதனால அங்க போயிடுறேன் முதல்ல நானு. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள் சொல்லிட்டு, இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். 10ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்தி लूका सुसमाचार 2:10 से, तब स्वर्गदूत ने उनसे कहा, मत डरो, क्योंकि देखो मैं तुम्हें बड़े आनंद का सुसमाचार सुनाता हूं,
जो सब लोगों के लिए होगा कि आज दाऊद के नगर में तुम्हारे लिए एक उद्धारकर्ता जन्म है और यही महिमा मसीह प्रभु है और इसका तुम्हारे लिए यह पता है कि तुम एक बालक को कपड़े में लिपटा हुआ और चरनी में पड़ा पाओगे. இது என்ன அடையாளம்? இது 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 சொன்னோன்னா எப்படி அவங்க கரெக்டா வந்து அங்க போனாங்க? மேய்ப்பர்கள் இந்த இடத்துல இருந்து எப்படி அந்த இடத்துக்கு போய் அவங்க போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? இந்த இடம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெத்லகேம்ல இப்ப இவங்க தங்கி இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க போவாசனுடைய வயல்வெளியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. வேற சிலர் சொல்றாங்க தாவீது வந்து கோலியாத்தை கொன்ற ஒரு இடம், இல்ல தாவீது ஆடுகளை தன்னுடைய ஆடுகளை தகப்பனுடைய சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இடம், கோலியாத்தை ஜெயித்த இடம், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடம் அப்படிங்கிறது. இந்த இந்த வார்த்தை வந்து மிக்தால் ஏதேர் அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து வருது. மிக்தால் ஏதேர், மிக்தால் ஏதேர் அப்படின்னு சொன்னா வாட்ச் டவர் அப்படின்னு அர்த்தம். வாட்ச் டவர் அப்படின்னு சொன்ன என்னன்னா ஒரு மேடான இடத்துல இருந்து மந்தையை கண்காணிக்கிறாங்க மேய்ப்பர்கள்லாம். அந்த இடத்துல ஏதாவது வன விலங்குகள் வந்து இந்த ஆடுகளை கொல்ல கூடுமோ அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச் டவர்ல இருந்து பாக்கிறதுக்காக அந்த வாட்ச் டவர் கட்டுறாங்க. அது பேர் வந்து மிக்தால் ஏதேர். மிக்தால்னா கோபுரம்னு அர்த்தம், ஏதேர் அப்படின்னு சொன்னா மந்தைன்னு அப்படியா அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்ப இவங்க மரியாளும் யோசேப்பும் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னா இன்னும் அது என்ன அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முதல்ல இந்த மேய்ப்பர்களுக்கு எப்படி இது விளங்குச்சு? இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், நம்ம எத்தனையோ வருஷம் படிச்சுக்கிறோம் இல்லையா? இது எத்தனையோ வருஷம் நம்ம படிச்சிருக்கோம், எவ்வளவு கிறிஸ்துமஸ் எல்லாம் போயிருக்கு. நமக்கு ஏதாவது ஒண்ணு விளங்கியிருக்கா? பிள்ளைய துணிகள் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இது நமக்கு மனப்பாடமா தெரியும். ஆனா அது அதனுடைய what is the significant event behind this word of God? இந்த வார்த்தையின் பின்பாக இருக்கிற முக்கியத்துவம் என்ன? இது ஏன் அங்க சொல்லி வச்சிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்னா, இது என்ன மாதிரி ஒரு இடம்னா இந்த வாட்ச் டவர்னுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து மேய்ப்பர்கள் பிரெக்னண்டா இருக்கிற ஆடுகளை கொண்டு வருவாங்களா. அங்க பிரெக்னண்டா இருக்கிற ஆடுகளை கொண்டு வந்து அந்த குட்டிகளை ஈனுகிற ஒரு தருவாயில அவங்களை அங்க வைப்பாங்களாம். அந்த குட்டிகளை ஈனும் பொழுது அது என்ன மாதிரி ஒரு இடம் அப்படின்னு சொன்னா பிரீஸ்ட்லி ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மேய்ப்பர்கள் ஆசாரியர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த மேய்ப்பர்கள் அந்த பெண் ஆடுகள் குட்டிகளை ஈனுகிற அந்த குட்டி போடுற சமயத்துல அதை என்ன பண்ணுவாங்கன்னா துணியில கொண்டு போய் பிடிச்சி அதை தொடச்சி அதை கொண்டு போய் அந்த மேஞ்சர்னு சொல்றோம்ல, முன்னணைன்னு சொல்றோம்ல, இந்த விலங்குகள்லாம் வந்து ஆடு மாடுங்கள்லாம் தண்ணி குடிக்கிற ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு இடம், அதுல கொண்டு போய் வைப்பாங்களா. ஏன் துணியை சுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா லேவியராகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பலி செலுத்த போகிற இந்த ஆட்டுக்குட்டியானது எந்த பழுதும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சின்ன பழுது கூட இருக்கக்கூடாது, எந்த காயமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு குறை பிரசவமா இருக்கக்கூடாது, குறை இந்த அதாவது ஊனமுற்றதா இருக்கக்கூடாது. ஆகவே இந்த ஆட்டுக்குட்டிகள், இந்த புதிதா பிறக்கிற இந்த ஆட்டுக்குட்டிகள் தங்களை காயப்படுத்தி கொள்ளாமல் இருக்கும்படியாக they wrapped the ஈவ்ஸ், அந்த ஆட்டுக்குட்டிகளை துணியில சுற்றி அந்த இடத்துல வைப்பாங்க. ஏன்னா அப்படியே வச்சாக்க என்ன பண்ணுங்க, காயப்படுத்திக்கும். அப்ப அதுக்கு பலிக்கு உகந்ததா இருக்காது. இவர் யாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பிறக்கிறாருங்க. இப்போ ஹலோ, இப்ப ஏன் நல்லா புரியுது பாருங்க. பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணியில கிடத்திருக்க காண்பீர்கள். இந்த ஆட்டுக்குட்டி இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கணும், எந்த பழுதும் இருக்கக்கூடாது, எந்த காயமும் இருக்கக்கூடாது. இவர் சாதாரணமான ஆட்டுக்குட்டி இல்ல, இவரும் ஒரு விதத்தில் ஆட்டுக்குட்டின்னு அழைக்கப்படுறாரு. யோவான் தம்முடைய சுவிசேஷத்தில் எழுதுறாரு 1:28-29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்றாரு. இவரை துணியில சுற்றி முன்னணியில கடத்திருக்காங்க. இந்த மேய்ப்பர்களுக்கெல்லாம் அது அன்னைக்கு ரொம்ப நல்லா வளர்ச்சி. ஆகவேதான் ஜீப் அந்த கூகுள் மேப் மாதிரி கரெக்டா என்ன பண்ணிட்டாங்க, நேரம் வந்துட்டாங்க அங்க. இப்ப நம்மளுக்கு வழங்குது பாருங்க நல்லா எப்படி அவங்க வந்தாங்க. கூகுள் மேப் மாதிரி. ஏன்னா அவர் தேவதூர் சொல்லிட்டார், இதுதான் உங்களுக்கு அடையாளம். என்ன அடையாளம்னா பலிக்காக இந்த ஆட்டுக்குட்டிகள் பிறக்கிற
அந்த இடம் மிக்தால் ஏதேர் அந்த இடத்துக்கு தான் அவங்க வந்தாங்க. வெள்ளை துணிகளை சுற்றி முன்னணியில கிடைத்திருக்க காண்பீர்கள்னா, ஏற்கனவே ஏகப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை துணியில சுத்தி அந்த மேஞ்சர்ல வச்சு அவங்களுக்கு பழக்கம். எங்க இது நடக்குது? மிக்தால் ஏதேர்ல நடக்குது. அதனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு, இதுதான் அடையாளம். எங்க போகணும்? நேரம் மிக்தால் ஏதேருக்கு போனோம். இப்போ ஏன்னா அங்கதான் ஆட்டுக்குட்டிய துணியில சுத்தி வச்சாங்க. இப்ப நம்மளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய, நமக்காக மறிக்கக்கூடிய, நமக்காக விலையேற பெற்ற ரத்தத்தை சீந்தக்கூடிய ஒரு தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வந்தாச்சுப்பா. அதனால்தான் தேவ தூதர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு தேவ தூதர்கள் வந்து இதுதான் அடையாளம் சொல்றாங்க. அத கீழே நீங்க வாசிக்கும் பொழுது, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எல்லாரும் துதித்தார்கள். கீழே வர வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது, மேய்ப்பர்கள் 20ஆம் வசனம், மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மேம்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். இப்ப எவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இவர்தான் மேசியா என்பதற்கு திரும்ப திரும்ப ஆணித்தரமான ஆதாரங்களை வேத புஸ்தகத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். இதுதான் அடையாளம். இவர் யாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தெய்வ ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். அப்புறம் இங்க அப்படியே கீழே வந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அங்க 25ஆம் வசனத்துல, 25ஆம் வசனம், அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இங்க வந்து தமிழ் நமக்கு சிமியோன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ 2:25ஆம் வசனத்தை நான் இந்தியில வாசிக்கிறேன். यरूशलेम में लुका 2:25, लुका 2:25, यरूशलेम में शमौन नामक एक मनुष्य था और वह मनुष्य धर्मी और भक्त था और इस्राएल की शांति की बाट जो रहा था और पवित्र आत्मा उस पर था. அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இங்க வந்து சிமியோன், இந்தியில ஷமௌன் அப்படின்னு வருது, தமிழ்ல சிமியோன் வருது. ஆனா கிரேக்க பாஷையில நம்ம பார்க்கும் பொழுது ஷெமாயோன், அதுதான் உண்மையான ஒரு அர்த்தம். ஷெமாயோன், ஷெமாயோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷெமா அப்படின்னு சொன்னா, இந்த ஏற்கனவே நம்மளுடைய இந்த வேத புஸ்தகத்துல வந்து யூதர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா, இஸ்ரவேலே கேள், நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அது பார்த்தா ஷெமா. ஷெமான்னு சொன்னா வேற ஒண்ணும் கிடையாது. அந்த வசனங்களுக்கு பேர் தான் ஷெமான்னு அர்த்தம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை அன்றி மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரை தவிர வேறொரு தேவன் இல்லைன்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள்லாம் இருக்குது பாத்தீங்களா, அது பேர் தான் இந்த ஷெமாயோன். பாருங்க, எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விதத்துல தான் எல்லாமே அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இவர் வந்து அவரோட அவர் மேல் பரிசுத்த கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக. இது என்னங்க? இது என்ன அர்த்தம்? இது இப்போ நீங்க ஒரு குழந்தைய வந்து பேர் வைக்கிறதுக்காக டெடிகேட் பண்றதுக்காக கொண்டு வரீங்கன்னு வச்சுங்க. கொண்டு வந்தோன்னா நான் என்ன பண்ணுவேன், அதுக்குன்னு சில ஆராதனை முறைமைலாம் இருக்கு. இந்த குழந்தைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இயேசு என்று பேர் எடுக்கிறேன். ஏமா கர்த்தர் உன்னை ஆசீர்வாரு, யோசேப்பா உன்னையும் ஆசீர்வதிப்பார்ப்பா, இந்த குழந்தைய புடி போய் பிரியாணி நீ சாப்பிடுங்க, என்ன கூப்பிட்டீங்களா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நானும் போவேன் இல்லையா? ஆனா இவரெல்லாம் சொல்றாரு பாருங்க, பிள்ளைய கையில வாங்கின உடனே அவர் வரது பரிசுத்த ஆவியானோட ஏவுதல்னால எங்க வர்றாரு? சபைக்கு வருகிறார். நல்ல கவனிங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 586 BC அப்பயும் வந்து தேவாலயம் அழிக்கப்பட்டாயிற்று. பாபிலோனியர்களால தரமட்டமாக போச்சு. அப்ப இருந்து தேவ பிரசன்னமே இல்லை எங்கேயும்.
கர்த்தர் எங்கேயுமே வரல, தெய்வ தூதனும் வரல, ஒன்னும் 400 வருஷம் இருண்ட காலம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை வரல, பரிசுத்த ஆவியானவர் வரல, தீர்க்கதரிசி ஒன்னும் தீர்க்கதரிசனம் சொல்லல, கர்த்தருடைய ஆவி யாருக்கும் வெளிப்படல, வசனம் யாருக்கும் வெளிப்படவே இல்லை, ஒண்ணுமே நடக்கல. இருண்ட காலம், 400 ஆண்டுகள் இருண்ட காலம் அங்க இருக்குது. இந்த இத்தனை ஆண்டு காலம் கழித்து தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் என்ன பண்றாரு? தேவாலயத்துக்குள்ள அவர் என்ன பண்றாரு? நுழைறாரு. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. தேவ பிரசன்னத்தை எடுத்துக்கொண்டு அவர் வருகிறார். இப்ப சிமியோனுக்கு வரும். சிமியோன்றது வந்து ஷெமான்றது வந்து நியாய பிரமாணம், 10 கட்டளைகள், நியாய பிரமாணம். இப்ப இந்த ஷெமாயோன் அவர் என்ன சொல்றாருன்னா, தன் கைகளில் ஏந்து கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே தேங்க்ஸ் பீ டு காட் அப்படின்னு சொல்றார். நன்றி சொல்றார். நன்றி சொல்லிட்டு அவர் சொல்றார், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். இவர் ஏன் போனோம்? இவர் ஏங்க போனோம்? ஏன்னா அப் டு ஜீசஸ் கிரைஸ்ட் வரைக்கும் பழைய உடன்படிக்கையின் காலம், நியாய பிரமாணத்தினுடைய காலம். இயேசு கிறிஸ்து யார்? இப்ப நம்ம வாசித்தோம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நாம் கண்ணார கண்டோம். அது பிதாவுடைய ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையாய் இருந்தது. அப்புறம் இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் ஒண்ணு அங்க வருகிறதை நாம் வாசிக்கிறோம். 16ஆம் வசனம், 15ஆம் வசனத்துல சொல்ற, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். 17ஆம் வசனம், எப்படி எனில், இப்போ யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிக்கிறீங்களா? நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. பாருங்க, நியாய பிரமாணத்தினுடைய காலம் முடிந்து கிருபையின் காலம் ஆரம்பிக்குதுங்க. அதனால்தான் ஷெமாயோன் நியாய பிரமாணம் அது சொல்லுது, போதுங்க இப்ப என்ன சமாதானத்தோட போக விடுகிறீ. The period of the law is going to finish and the period of grace, the epoch of grace, அது வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவர் கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. அவர் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிற்று. நியாய பிரமாணம் போது, கிருபை வருது. அதனால்தான் ஷெமாயோன் சொல்ற, இப்பொழுது என்னை சமாதானத்தோட போக விடுகிறேன். அப்பா என் வேலை முடிஞ்சது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாரும் வந்து நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்கும் பொழுது அந்த நியாய பிரமாணம் நமக்கு ஒரு டீச்சர் மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் கிறிஸ்து வந்துட்ட பிறகு டீச்சர் நமக்கு அவசியம் கிடையாது. அதனாலதான் அந்த சிமியோன் அவர் சொல்றாரு, இப்பொழுது அடியனை சமாதானத்தோட போக விடுகிறீ அப்படின்னு அவர் சொல்றதை நாம இங்கே நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தை நான் இந்தியில வாசினேன். यूहन्ना सुसमाचार 1:17, इसलिए कि व्यवस्था तो मूसा के द्वारा दी गई, परंतु अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा पहुंची. अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा पहुंची. உண்டாயிற்று. கிருபை சத்தியம் உண்டாயிற்று, கொடுக்கப்படல, அது உண்டாயிற்று, அவ்வளவுதான். இயேசு வந்துட்ட பிறகு நியாய பிரமாணம் அப்படியே என்ன பண்ணு விலகிட்டு. நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்களும் நானும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் கிடையாது, கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். ஆகவே பாவம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது என்று ரோமர் 6:14 சொல்கிறார். ஆகையால் நீங்கள் நியாய பிரமாணத்தை உட்பட்டவர்களா இராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லுகிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நமக்கு இங்க நடந்து இருந்த சிமியோன் சொல்ற, இப்பொழுது சமாதானத்தோட டீச்சர் சொல்றார், டீச்சர் சொல்றார் இயேசுவை பார்த்து, ஜீசஸ் மை ஒர்க் இஸ் ஓவர், ஐ டேக் லீவ், ப்ளீஸ் கம் அண்ட் டேக் ஓவர் அப்படிங்கிற. எவ்வளவு ஒரு அற்புதம் பிரியமானவர்களே. எல்லாமே ஒரு பெரிய அற்புதமா தான் இருக்கு. இன்றைக்கு நாம நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழ்பட்டவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறார், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம்.
இன்னும் 2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லி இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். இன்னும் 2 விஷயங்களை நான் சொல்ல போறேன். முதல்ல மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். நம்ம எல்லாரும் வாசிக்காம அதை தவிர்க்கிற, அதை ஒமிட் பண்ற ஒரு வேத பகுதி. 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Matthew chapter 1:17. I'm going to read Matthew chapter 1:17. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். அப்ப இந்த மொத்த இந்த ஜீனியாலஜியை 3ஆ பிரிக்கிறாங்க. 14 14 14 14 14 14 3 14 சார் 42. மொத்தம் 42 ஜெனரேஷன் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்ததியில கிறிஸ்து வந்து பிறக்கிறாருன்னு நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த கிறிஸ்து வந்து பிறக்கிற சந்ததி எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல கீழ இருந்து 3வது 4வது லைன் பாருங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள். முதல்ல 14 எது? ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறை. அப்புறம் தாவீதுல இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது வரைக்கும் 14 ஜெனரேஷன். அந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்துல இருந்து கிறிஸ்து வரைக்கும் 14 ஜெனரேஷன். இந்த கடைசி 14, முதல் 2 14 கரெக்டா இருக்குது. நீங்க யாரும் எண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க, நான் எண்ணி பார்த்திருக்கேன். லாஸ்ட் 14 இப்ப நான் எண்றேன் பாருங்க. இப்போ லாஸ்ட் 14 பாருங்க, 12ஆம் வசனத்துல ஆரம்பிக்குது. 12ஆம் வசனத்துல பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான். அப்ப சலாத்தியல் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். பாபிலோன்ல சிறைப்பட்டு வந்த அந்த காலத்துல இருந்து கிறிஸ்து வரைக்கும் வர்றதுல சலாத்தியல் தான் ஃபர்ஸ்ட். சலாத்தியல். 2வது சொர்பாபேல். 3வது அபியூது. 4வது எலியாக்கிம். 5வது ஆசோர். 6வது சாதோக்கு. 7வது ஆகிம். 8வது எலியூது. 9வது எலியாசர். 10வது மாத்தான். 11வது யாக்கோபு. 12வது யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகி யோசேப்பு. 12வது அவளிடத்தில் கிறிஸ்து என்ன 13. மொத்தமா 13 தானே. 14 எப்படி வரும்? ஹலோ, மொத்தம் 42 வரணும்ல. ஆனா இங்க 42 வரல, 41 தான் வருது. அப்ப எதுல வந்து 1 கம்மியா இருக்குன்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 சந்ததி சொல்லப்பட்டிருக்குதுல. அப்புறம் ஏன் கிறிஸ்து 13ஆவது இருக்கிறாரு? ஏன்னா கிறிஸ்துவால நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். we are the 14th generation, 42nd generation, my dear beloved. அந்த வழியில் தான் நீங்களும் நானும் வந்திருக்கோம். ஹலோ, just imagine how wonderfully we were created. We are not an ordinary people, my dear. We have a royal bloodline. ஹலோ, நமக்கு ஒரு ராஜரீக ரத்தம் ஓடுது நம்ம உடம்புல. கிறிஸ்துவனுடைய சந்ததியாய் நாம் இருக்கிறோம், நீங்களும் நானும் இருக்கிறோம். எங்க சொல்லிருது? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. we are the third 14th generation. ஹலோ, எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும் போது. you are the last 14th generation. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறோம். எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுங்களா? என்னுடைய சந்தோஷத்தை அளவிடவே முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு எங்க சும்மா வந்து 42nd ஜெனரேஷன்றது என்னங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப இயேசுக்கு பிதாவானவர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதே விஷயத்தை தான் அவர் நமக்கும் பண்ணி இருக்கிறாருன்றது நமக்கு ரொம்ப நல்லா வழங்கிடும் இல்லையா? இயேசுக்கு பிதா ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணாரு அதை நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வர்றதை பத்தி நம்ம வாசிக்கிறோம். எருசலேமுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்?
நம்ம சர்ச்சில் ஆள் இல்ல, அல்லது நம்ம நடிக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனால என்ன பண்றோம், மூணு ராஜாக்கள், மூணு சாஸ்திரிகள் வர மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோம். பொண்ணு ஒருத்தர், அப்புறம் தூபவர்க்கம் ஒருத்தர், அப்புறம் வெள்ளை போல ஒருத்தர், 3 பேரை மட்டும் நம்ம வச்சிட்டோம். நான் சொல்றேன், இந்த பைபிள் எழுதப்பட்ட காலத்துக்கு நம்ம போக வேண்டும். அப்பெல்லாம் எப்படி வந்தாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிளைட் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, ட்ரெயின் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏசி கோச் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல எப்படி வரணும்னாக்கா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பல ஒட்டகங்கள்ல பிரயாணம் பண்ணணும், நடந்துதான் வரணும். அப்படிதான் கால்நடையா ஒட்டகம் மூலமா பாலைவனத்து வழியா தான் வந்தாகணும். அந்த மாதிரி வரும்போது 2 பேரும் 3 பேர்லாம் வர முடியாது. ஏன்னா உங்ககிட்ட கொஞ்சம் விலையுறந்த பொருட்கள் இருக்குன்னு தெரிஞ்சா அடிச்சு சாகடிச்சு அதெல்லாம் கொள்ளாச்சிடுவான், அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த வேத வல்லுநர்கள் அவர்கள் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, அவங்க 3 பேர் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஞானிகள் வந்திருக்கிறார்கள். more than 150 wise men அவங்க வந்திருக்காங்க. நாட் ஒன்லி 3, 150 பேர் வந்திருக்காங்க. 150 பேருக்கு மேற்பட்டவர்கள். ஏன்னா அவங்க கேங்க தான் வரணும், கேங்க தான் போகணும். அப்பதான் இவங்க சமாளிக்க முடியும், அப்பதான் இவங்க வந்து நல்லா இருக்க முடியும். அப்ப இவங்க மொத்த பேரும் வராங்க. அப்படி வரும்பொழுது 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, நல்ல கவனிங்க, இதுக்கு முன்னாடி லூக்கால வாசம், பிள்ளையே துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க அங்க வரல சாஸ்திரிகள். நம்ம என்ன பண்றோம், ஒரு அழகான ஒரு குழந்தைய வந்து வச்சுட்டு அந்த குழந்தைக்கு முன்னாடி வந்து பணிஞ்சு, இல்லங்க 2 வயசு இப்ப இயேசுக்கு, வீட்டுக்கு வராங்க அவங்க. அந்த மாட்டு கொட்டகைக்கு வரல, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அவுட் ஹவுஸ்க்கு வரல, வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, நகை கடையில நீங்க போய் நகை வாங்கினாக்கா சின்ன ஒரு பர்ஸ் ஒண்ணு கொடுப்பான், அது உள்ள சின்ன டப்பா ஒண்ணு வச்சு கொடுப்பான், மை டப்பா, இந்த மந்திரவாதிங்க மை டப்பா மாதிரி ஒண்ணு வச்சு, அதை ஓபன் பண்ணி இது இருக்கா பாத்துக்கோங்க அப்படின்னு காமிச்சிட்டு அது உள்ள வச்சு கொடுப்பான். அந்த மாதிரி ஒண்ணும் கிடக்கல. இவங்க வந்து 150 ஒட்டகம் நிறைய அவ்வளோ பொன்னையும் பொருளையும் விலையுயர்ந்த வஸ்துக்களையும் கொண்டு வருகிறார்கள். யாருக்கு? ராஜாதி ராஜாவாக பிறந்து இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. இவர் யார்? உன்னதமான தேவனுடைய குமாரன் இங்க பிறந்திருக்கிறார். இப்ப ஏன் இந்த 2 வயசுன்றதுக்கு இன்னொரு அத்தாட்சியம் இருக்கு. ஏன்னா இந்த இயேசுக்கு விருத்த சேதனம் பண்ணும்பொழுது 2 புறா குஞ்சுகளை தான் கொண்டு போனாங்க. அவங்க ஒன்னும் பெரிய ஒரு வசதிலாம் ஒண்ணும் கிடையாது. 2 ரொம்ப முடியாம காளைய பலி செலுத்த முடியல, ஆட்டுக்கடை பலி செலுத்த முடியலன்னா புறாவை பலி செலுத்தலாம். அவங்க புறாவை தான் எடுத்து கொண்டு வந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா தங்களுடைய பொக்கிஷங்களை ஓபன் பண்ணுகிறார்கள். they opened their treasure chest. பொக்கிஷங்களை திறக்கிறார்கள். என்ன நடக்குது பாருங்க இங்க, நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கத்தையும் அங்க கொண்டு வந்து குவிக்கிறாங்க. இது எங்க இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு வந்து எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. என் பிள்ளைங்க வந்து என் பணத்துல சாப்பிடணும், நான் சம்பாதிக்கிறதுல வந்து அவங்க ட்ரெஸ் பண்ணணும், என்னுடைய பணத்துல அவங்க எல்லாமே செஞ்சுக்கணும். அதைத்தான் நான் விரும்புறேன். அது ரொம்ப நான் ஒரு மேன்லியா உணர்றேன். நான் ஏன்னா என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தர வேண்டும். என் பிள்ளைங்க இன்னொருத்தருடைய வருமானத்துல இன்னொரு இடத்துல போய் சாப்பிடணும், அவங்க வந்து துணிமணி போடணும்னா நான் விரும்புறதே கிடையாது. நான் கேட்கிறேன், பொல்லாதவராகிய நீங்கள், என்ன சொல்றேன், உங்களை சொல்ல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதான்றாரு. Who is Jesus Christ is not only the son of Joseph and Mary, he is the son only begotten son of most holy God, almighty God. அவருடைய குமாரனுங்க இவரு, உன்னதமான தேவனுடைய குமாரன். யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த உன்னதமான தேவனுடைய குமாரன் இந்த பூமியில வந்து வாழும்படியாக இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து மனு வர்க்கத்திற்காக மறிக்கும்படியா வந்திருக்கிறாரு. இந்த மரியாள் வந்து வீட்டு வேலை செஞ்சு, யோசேப்பு வந்து நல்ல மரத்தெல்லாம் நல்ல இழைச்சி டேபிள் சேர்லாம் செஞ்சு அந்த பணத்துல இவர் வாழணும்னு நினைக்கிறாரா? நோ, மை டியர் beloved, God Almighty has provided whatever he needs. இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவர் இந்த பூமியில வாழ்ந்து அவர் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய எல்லா திட்டங்களையும், தேவனுடைய திட்டங்களையும் தீர்ப்பதற்கு வேண்டிய எல்லா ப்ரொவிஷனையும் ஒன் டேல
ஒன் பேமெண்ட்ல கொடுக்கிறாருங்க. நான் சொல்றேன், நீங்களும் அதே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். He can cancel all your debts in one payment. Just one payment. Believe on that. Whatever you need, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே பேமெண்ட்ல அவரால் தர முடியும். இயேசு கிறிஸ்து இன்னொருத்தருடைய சம்பளத்துல அவர் வாழணும், சாப்பிடணும், இந்த உலகத்துல 33 வருஷம் வாழணுன்றதுக்காக அவர் இங்க அனுப்பல. அவர் அனுப்பும் போது மொத்தம் சேர்த்து அனுப்புறாரு, எல்லா ஞானிகளும் அனுப்புறாரு. போ, பொக்கிஷங்களாம் தர, ஓபன் பண்ணி அங்க என் பிள்ளைக்கு தேவை அதை கொடுன்றாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு தேவையான எல்லா பொக்கிஷங்களையும், எல்லா பண தேவைகளையும், எல்லா தேவைகளையும் அவர் சந்திச்சு வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு வேண்டிய வீட்டை அவர் தந்திருக்கிறார். உங்களுக்கு யாரும் தரணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வேண்டிய கார் அவர் தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் ப்ரொவைட் பண்ணிருக்கிறார். You just believe on that. You just confess on that. God Almighty is my Father God. I am His child. நல்ல தோளை உயர்த்தி சொல்லணும், I am a child of God. எனக்கு ரொம்ப பூஸ்டிங்கா இருக்கு பாரு. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குதுன்னே தெரியல எனக்கு, ஆனா எனக்கு ரொம்ப பூஸ்டிங்கா இருக்கு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். He provides for me. வேற யாரும் ப்ரொவைட் பண்ண முடியாதுங்க. அவர் எனக்கு கொடுத்திருக்கிற திட்டத்திற்கு, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்கு, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற நோக்கத்திற்கு வேற யாரும் ப்ரொவைட் பண்ண முடியாது எனக்கு. He provides for me because I am His child. He is my father. அவர் உங்களை நேசிக்கிறாருங்க, அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறார். பேதுரு இத பத்தி சொல்லும் பொழுது அவர் தம்முடைய நிருபத்துல சொல்றார். 2 Peter chapter 1 verse 3 and 4. 2 Peter chapter 1 3 and 4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. எல்லாவற்றையும் தந்திருக்க. எதுக்கு? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. दूसरा पत्रस 1:3 से, क्योंकि उसकी ईश्वरीय सामर्थ्य ने सब कुछ जो जीवन और भक्ति से संबंध रखता है हमें उसी की पहचान के द्वारा दिया है, जिसने हमें अपनी ही महिमा और सद्गुण के अनुसार बुलाया है. वो बुलाया है. அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். அவர் அழைச்சுக்கிறார். எப்படி அழைச்சுக்கிறார்? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைச்சுக்கிறார். அவரை அறிகிற அறிவினாலே நம்மளுக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு ஏற்கனவே தந்தருள் இருக்குங்க. கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருக்கிறாரு. அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து குவிச்சார் பாருங்க ஆண்டவர். நான் சொல்றேன், நம்ம சாதாரணமானவர்கள் கிடையாதுங்க. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் கிடையாது. நீங்களும் நானும் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் நாம். அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நாம். அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். நம்முடைய பிதாவாய் அவர் இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தம்முடைய திவ்ய வல்லமையினாலே, தெய்வீக வல்லமையினாலே அவர் உங்களுக்கு தந்தருளி இருக்கிறார். His divine power has provided everything for your life and godliness. His divine power has provided. Believe that. Confess that. அவர் இயேசுக்கு எப்படி பிதாவோ அதே மாதிரிதான் நமக்கும் பிதா. இப்ப பாருங்க, நான் இன்னொரு வசனத்தை வாசிக்க போறேன். எபேசியர் 1:3 வாசிக்கிறேன். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மளுக்கு யார்? அவரு அதேதான் சொல்லி இருக்குது. நமக்கும் அதேதான் சொல்லி இருக்குது பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் வசனத்துல 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆனா ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று அப்படிங்கிற அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு அவர் சொல்லுகிறார். முதல்ல அவர் சொல்றாரு, என்னை தொடாத. மரியாள் வந்து தொடர்த்தி பாக்குறா. அவர் சொல்றாரு, என்னை தொடாத, இன்னும் நான் என்னுடைய பிதாவின் இடத்திற்கு ஏறி போகலன்றாரு. ஆனா திரும்ப வந்து அவர் சொல்றாரு, என்னுடைய பிதாவும் உங்களுடைய பிதாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். ஹலோ, என்ன ஒரு அற்புதம் பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு அவர் எப்படி பிதாவா இருக்கிறார், அதே போலதான் உங்களுக்கும் அவர் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்த தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிச்சயமாய் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்களுடைய எல்லா தேவைகளும் அவர் ஒரு பேமெண்ட்ல கொடுக்க முடியும். எந்த மனுஷனும் நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் செய்வானா, அவன் செய்வானா, அவங்க பண்ணுவாங்களா, அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் ஒரு நாள் கை விடுவான் கண்டிப்பா. நான் இப்பயே சொல்றேன், எழுதி வச்சுங்க. எந்த மனுஷன் மேலும் நம்பிக்கை வைக்க விடாது. கர்த்தர் மேல மட்டும்தான் நம்ம நம்பிக்கை வைக்க முடியும். அவரை மட்டும்தான் நம்ம நம்பி சார்ந்து கொள்ள முடியும். அவரை மட்டும்தான் விசுவாசிக்க முடியும். We must keep our faith, put our faith only on Jesus and his Father God. வேற யார் மேலயும் நம்ம வைக்கவும் முடியாது. அவன் ஏமாத்துவான், கண்டிப்பா ஏமாத்துவான். அவர் மேல வைக்கும்போது அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. வெட்கம் அடைய விடவே மாட்டார். நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே அவர் வந்து பிறந்தாருன்னா சும்மா வந்து பிறக்கலங்க. அவர் மேசியாவா வந்து பிறந்து இருக்கிறாரு. இதுதான் அடையாளம்னா வேற ஒண்ணும். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்காக வந்தவர் என்பதை அன்றைக்கு இருந்த மேய்ப்பர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிற்பாடு நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் நசிரேன் எனப்பட்டாருன்னு சொல்றது சும்மா இல்ல. அவர் பிரான்ச்னா நம்மளையும் பிரான்ச் ஆக்கி இருக்கிறாரு. அவருக்குள்ள ஓடுற அதே வல்லமையும் பரிசுத்த ஆவியானோட வல்லமையும் நமக்குள்ள இருக்குது. அவர் எப்படி நன்மை செய்யறாரு, இப்ப நம்மளும் நன்மை செய்ய முடியும். பிசாசின் பிடியில் இருக்கிற அநேகரை நாமளும் விடுவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பவர் கொடுக்கிறார். நமக்காக அவர் யுத்தம் பண்றாரு. He's fighting for us. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அதான் நசரேயன். நாசரேத்தூர்னா அதான் அர்த்தம். பிள்ளை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், அதான். ஷெமாய் ஒன்னா நியாயப்பிரமாணத்தினாலும் முடிஞ்சு போச்சு. இப்ப கிருபின் காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இயேசு கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணார். எவ்வளவு அர்த்தம் பாருங்க, என்ன மீனிங். சாஸ்திரிகள் சும்மா கொஞ்சோண்டு கோல்ட கொடுக்கல, கொஞ்சமா கொடுக்கல, ட்ரெஷர் செஸ்ட் ஓபன் பண்றாங்க, பொக்கிஷங்களை திறக்கிறார்கள். 150 ஒட்டகங்க சுமக்கிற அளவுக்கு வரணும்னா எப்படி எவ்வளவு வந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரியாளோ இல்ல யோசிப்போ அவங்களோட பணத்துல இயேசுவை வளர்க்கலங்க. தேவன் அந்த பண தேவைகளை எல்லாம் சந்தித்தார். நான் சொல்றேன், நீங்க யாருடைய பணத்துல வாழ வேண்டியதில்லை. அவர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். He is your greatest provider. He can provide your every need. He is our provider. He is our deliverer. Not only that, அவர் அடுத்தது கிறிஸ்து 13வது சந்ததி, 14வது நம்ம சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி சபை, அதுதான் 14வது சந்ததியா இருக்கிறது. அங்கேயே பாருங்க எவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்காவது நம்ம படிச்சிருப்போமா? அதை படிச்சா எவ்வளவு அர்த்தம் இருக்குது பாருங்க. நீங்களும் நானும் தான் சபைதான் 14வது 14th ஜெனரேஷன், அடுத்த சந்ததி. அவர் மேல இருக்கிற அபிஷேகம், அவர் மேல இருக்கிற வல்லமை, அவர் மேல இருக்கிற நன்மை, அவர் மேல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம மேல வந்திருக்குது. இன்னைக்கு அவருக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணாரோ அதே மாதிரி நமக்கு ஒரு நிச்சயமா ப்ரொவைட் பண்ணாரு. இதாங்க கிறிஸ்துமஸ் செய்தி. எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை அளித்து இந்த கிறிஸ்துமஸ் செய்தி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம யாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த அருமையான நாளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், கிருபினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்தவராய் நம்மத்திலே வந்து வாசம் பண்ணி இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்றாரு. எங்கேயோ தொட்டில துணியில சுற்றி அங்க வச்சிடல, நம்முடைய இருதயத்துல அவர் வாசம் பண்றார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துமஸ் நற்செய்தியா இருக்கிறது. இனி நீங்க கடன்லயும் தரித்திரத்திலும் இல்லாமலும் ஏழ்மையிலும் வறுமையிலும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக இயேசு தம்முடைய பரிசுத்த ரத்தத்தையும் ஜீவனையும் தந்து விலைக்கரையமா கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். He paid the price for you, for your provision.
So he can provide you everything. Believe in him. எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவர், இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த நன்னாளுக்காக, கிறிஸ்து பிறந்த நன்னாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், எங்களுடைய இருதயங்களோடு நீர் பேசினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்றைக்கோ ஒரு நாள் நீர் இந்த உலகத்துல வந்து மனிதனாக அவதரித்தீர். ஆண்டவரே, அதனுடைய சிறப்பு அம்சங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, மேய்ப்பரெல்லாம் எப்படி புரிந்து கொண்டார்கள்? ஏன் தேவ தூதர்கள் எல்லா இடத்துல வந்தார்கள்? சாஸ்திரிகள் எவ்வளவு பேர் வந்தாங்க? என்னெல்லாம் கொடுத்தார்கள்? தேவன் எப்படி ப்ரொவைட் பண்ணுகிறீர்? எங்களுக்காக எப்படி யுத்தம் பண்ணுகிறீர்? எங்களை எப்படி கிளையாய் மாத்தி அதே அபிஷேகத்தையும் வல்லமையை எங்களுக்கு நிரப்பி இருக்கிறீர் என்பதை நாங்கள் கண்டோம். எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறீர் என்பதை பார்த்தோம். ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அன்றைக்கு உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு எப்படி நீர் எல்லா சௌகரியங்களையும் எல்லா வசதிகளையும் கொடுத்தீர், அதுபோல ஆண்டவர், இன்றைக்கு நீர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவர், இந்த 42வது ஜெனரேஷன் ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய சபை 14வது அந்த தலைமுறையா இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த தலைமுறையில நாங்கள் வந்து பிறந்திருக்கிறோம். சாதாரணமான பின்னணி இல்ல ஆண்டவரே, அசாதாரணமான பின்னணி, சூப்பர் நேச்சுரல் பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எங்களுக்கு இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து வந்து பிறந்த அதே ராயல் பிளட் லைன்ல, அதே ராஜரீக ஆசாரிய கூட்டத்துல நாங்களும் இருக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரோடும் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவன் இன்றைக்கு எங்களுடைய பிதாவாகிய தேவனா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வல்லமையினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுவிக்கவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திப்பீராங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலும் உம்முடைய மகிமையினாலும் நிரப்பி அவர்களை அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Fill everybody with your presence, Lord. Hallelujah. Fill with them the Holy Spirit and with your power, O Father. Let them do the good work, Lord. Let them announce the good news of Jesus Christ, Lord. Hallelujah. Let them deliver. Help them to deliver those who are in the tight grip of Satan, O Father. Help them to deliver them, O Father. இயேசுவின் நாமத்தினால் நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. Hallelujah. Help them to share the good news of Jesus Christ to everybody, O Father. Thank you, Jesus. I praise you, Lord. We give you all the glory, honor and praise to you alone, O Father. எல்லா மகிமையும் துதியும் கனமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சமாதானத்தோடு